வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அனுர அரசை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து போராட்டம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மருந்துகள், அத்தியாவசிய உணவு மற்றும் பாடசாலை பொருட்களுக்கான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை வாக்குறுதி அளித்தபடி அனுர அரசு நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பாதையில் கையொப்பம் எனும் போராட்டம் இன்று 11ஆம் தேதி யாழ் மத்திய பேருந்து நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்டது. நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த், மக்கள் பேரவைக்கான இயக்கத்திலிருந்து. உங்களுக்கு தெரியும், கடந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. பல அப்பாவிகள் எந்த குற்றமும் இழைக்காமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு பல முஸ்லீம் மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த சட்டத்தில் ஒரு நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை. தனக்கான ஒரு சட்டத்தரணியை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த சட்டத்தில் இருக்கின்றது. குறிப்பாக பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக 90 நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது. ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இந்த சட்டத்தில் இதற்கு மேலும் யாரும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஜேவிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்ற முன்னர் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? அவர்கள் இந்த அரச சபையை அலங்கரிக்க முன்னர் நாங்கள் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அனைவருக்கும் உறுதிமொழி அளித்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை நீக்கவில்லை. எனவே மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இங்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் பெற்ற கையெழுத்துக்கள் போல் இன்று யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இந்த அரசாங்கத்திற்கு மக்களினுடைய உண்மையான நிலைப்பாட்டையும் எங்களால் முடிந்த அழுத்தத்தையும் கொடுத்து இந்த சட்டத்தை நீக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. මම වසන්ත මුදලිගේ ජාතික විදායක සභික මහජන කවුන්සිල ව්‍යාපාරය. අද දවසේදී යාපනයේ නගරයට ඇවිල්ලා ත්‍රස්තවාදය වැළැක්වීමේ පනත අහෝසි කරන්න කියන බලපෑම කරමින් යාපනයේ නගරයේ ජනතාවගේ අත්සන් ලබා ගැනීමක් විරෝධතා පෙස්සමක් අත්සන් කිරීම අද දවසේදී අපි සිදු කරනවා. ඒකට හේතුව තමයි අපි දන්නවා මේ ආණ්ඩුව බලයට එද්දිත් බලයට එනකොට දුන්නු පොරොන්දුවක් තමයි ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත සම්පූර්ණයෙන් අහෝසි කරනවා කියන එක. ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත අහෝසි කරනවා කියපු යෝජනාවට හැමෝම ඡන්දේ පාවිච්චි කර අපි දැක්කා පාර්ලිමේන්තු මැතිවරණය ඇතුලේ ආණ්ඩුවට ඡන්දය හම්බ වෙද්දී උතුරේ සම්පූර්ණ ඡන්ද කුට්ටියම ආණ්ඩුවට හම්බ වුණා මේ දුන්නු පොරොන්දුත් එක්ක. හැබැයි මෙතන තියෙන ප්‍රශ්නේ තමයි දැන් ආණ්ඩුව ත්‍රස්තවාදය වැළැක්වීම පනත මර්ධන නීතිය අහෝසි කරනවා කියලා ආවට දැන් බලය අරන් මාස 5ක් විතර ගියාට පස්සේ ආණ්ඩුවට අමතක වෙලා තියෙනවා මේ නීතිය අහෝසි කිරීම ගැන. අපි දන්නවා ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත පෞගිය කාලෙම කොහොමද පාවිච්චි කරේ කියලා. 2022 අරගල කාල සීමාව ඇතුලේ අරගලකරුව අත්අඩංගුවට ගැනීම සඳහා ත්‍රස්තවාදීන් කියලා ලේබල් ගහන්න මේ පනත පාවිච්චි කරා. ඒ වගේම 2009 යුද්ධයෙන් පස්සෙත් මේ පනත දිගින් දිගට පාවිච්චි කරලා ආණ්ඩුව Tamanට ඕන අය දඩයම් කරන්න ආණ්ඩුව පාවිච්චි කරා. ආණ්ඩුව Tamanට ඕන අය එවකට තිබුණු ආණ්ඩුව Tamanට ඕන අය දඩයම් කිරීම සඳහා මේ පනත පාවිච්චි කරා. ඒතකොට දැන් තියෙන ප්‍රශ්නේ තමයි ලංකාවේ යුද්ධමය වාතාවරණයකුත් නැහැ. ලංකාවේ යුද්ධමය තත්ත්වයකුත් නැහැ. හැබැයි මේ පනත පාවිච්චි කරලා මර්ධනය කිරීම ආණ්ඩු යහමින් කරගෙන යනවා. ඒ නිසා හරි පැහැදිලි ඉතිහාසයේ වගේම මේ පනත පාවිච්චි කරලා තියෙන්නේ ආණ්ඩුවල අවශ්‍යතාවයලට. එහෙමනම් ඉස්සරහට මේ පනත තියාගෙන යන්න ඕනේ නැහැ කියන එක තමයි ජනතාව විදියට අපේ ඉල්ලීම බලපෑම තියෙන්නේ. ඒ නිසා අපි ලංකාව පුරා දිස්ත්‍රික්කවල නගරවල මේ විරෝධතා පෙස්සම අත්සන් කිරීම සිදු කරා. අද ඒකට සමගාමීව යාපනයේ නගරයේ අත්සන් කිරීම තමයි සිදු වෙන්නේ. අපි ජනතාවට ආරාධනා කරනවා ඇවිල්ලා මේ පනතට විරුද්ධව අත්සන් තැබීම සිදු කරන්න කියලා.